என்றும் அன்புடன் சுவைக்க ஸ்ரீ குப்தா பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் சாட்ஸ். Varakadam Aerospace Industrial Park அருகில் your dream plots at just 1,500 per square feet with 80% loan availability. வாரிசுங்கிற படம் வர்றது, அது விஜயோட நான் ஆக்ட் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. பார்க்கும்போது எனக்கு என்னோட சன்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நாட் பிகாஸ் விஜய் வந்து தளபதி விஜய்ங்கிறத விட ஜோசப் விஜய் ஐ ரியலி லவ் ஹிம். யார் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா யூ ஆர் பிளேயிங் விஜய்ஸ் மதர் அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ கம்ப்ளீட்டட் 50 years ஆஃப் மை கெரியர். சரத் சார் விஜய் சார் நான் அப்பா இல்ல அப்படின்னு சொன்னார். அப்ப நீங்க கேட்டீங்க சரத் சார் தானே உங்க பேர் என்ன, நான் ஆமான்னு சொன்னேன். ட்ரெய்லர்ல கூட அவங்க எதுவுமே ஹைட் பண்ணல. இந்த கதை இப்படி இருக்கும், அதுல உண்மை இருக்கு நிறைய. விஜய் என்ன வெறும் ஃபைட் காமிச்சு, வெறும் அந்த சாங்ஸ் அந்த மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் காட்டி ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப காட்டாம ரொம்ப துணிவோட ரொம்ப டைரக்டா உண்மை இந்த திஸ் இஸ் வாட் இஸ் த ஸ்டோரி லைன். ஃபர்ஸ்ட் விஜய்க்கு எவ்வளவு ஏஜ்ன்னு எனக்கு தெரியாது. பட் வென் ஐ லுக்ட் அட் ஹிம் ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆன போது செட்ல அப்படி ஜஸ்ட் கேம் வந்தாரு. வந்த உடனே ஆக்சுவலா விஜய் நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன் நான். அவங்க அப்பா டைரக்டர் சந்திரசேகர் சார், அவரோட ஐ திங்க் ஐ எம் நாட் வெரி ஷுர், பட் ஏதோ ஒரு படம் நான் பண்ணிருக்கேனான்னு ஒரு டவுட் எனக்கு அவர் டைரக்ஷன்ல. அது சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. பிகாஸ் அந்த படம் வந்து மேபி அ ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதோ இருக்கு போல இருக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ல விஜய் வாஸ் வெரி யங். சந்திரசேகர் சார் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு விஜய. அப்போ நான் அந்த விஜய் பார்த்துருக்கேன் நான். பட் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ஸ்டார் ஆனப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லுக்கிங் அட் அவ்வளோ பெரிய ஆக்டர், ஐ மீன் அவ்வளோ பெரிய ஸ்டார் இஸ் செட்ல உள்ள வரும்போது, யா ஹீ ஹேட் ஹிஸ் ஓன் ஸ்டைல். கம்பேரிசன் போது நம்ம பண்ண முடியாது, எல்லாருக்குமே அவங்கவுங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கு. அண்ட் பட் ஹீ வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஹம்பிள். என்ன சொல்லலாம் எல்லாமே. அண்ட் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஒரு என்னோட சன்னை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ ஃபெல்ட் தட் சம்திங். எக்ஸாக்டா அந்த வேர்ட்ஸ் சொல்ல வரல எனக்கு. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஈ ஹேட் அ கைண்ட் ஆஃப் ஆரா, அது இருந்தது. அவர் சில பேருக்கு இருக்கும் அது. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, ரொம்ப இதா இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளா இருக்கும். பட் ஸ்டில் ஏதோ சம்திங் ஒரு தெரியாத ஒரு ஆரா ஒண்ணு இருக்கு. விஜய் இஸ் காட் தட். ஆக்சுவலி வந்துட்டு தமிழ்ல வந்து நிறைய சீனியர் ஆக்ட்ரஸஸ், ரொம்ப லெஜெண்டரி ஆக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விஜய் சாருக்கு அம்மாவா நடிக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நிறைய பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது 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 எப்படி மேம் இருந்தது? ஃபர்ஸ்ட் வம்சி சார் வந்து சொல்லி நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க, விஜய் சாரோட அம்மாவா பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வம்சி வந்து நாங்க எப்போ அப்பப்போ போன்ல பேசி இல்ல மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணா சொன்னாரு, நான் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்னு ஏன்னோ லைக் நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அட் டைம் அப்போ நான் ஐ வாஸ் இன் யூஎஸ் போயிருந்தேன் நான். ஸோ வென் ஆர் யூ கம்மிங் பேக் அப்படின்னாரு. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், சொல்லலை அது தமிழா தெலுங்கான்னு சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னவனுக்கு வந்தப்புறம் தமிழ் அப்படின்னாங்க. தமிழா அப்படின்னா அப்போ யார் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா யூ ஆர் பிளேயிங் விஜய்ஸ் மதர் அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ விஜயோட நடிக்கிறோன்னு சந்தோஷமா இருந்தது. அண்ட் எல்லா ஆக்டர்ஸோட நடிக்கும்போது we'll feel happy. சில படங்கள் பிகாஸ் he is being such a big huge star. ஒரு தளபதி விஜய் அவரோட ஒரு படம் நடிக்கிறோம்னா டெஃபினட்டா ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் him. வாரிசுல ஓப்பனிங் சீனே உங்களோட வாய்ஸ், உங்க டயலாக்ல தான் வந்துட்டு ஒரு ட்ரெய்லரே ஸ்டார்ட் ஆகுது. சோ how special this is? தளபதி விஜய் ஒரு வாட் யூ சே, எல்லா ஸ்டாரும் சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் எல்லாமே என்ன டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் இருக்கிறதுனால எல்லாமே ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்டார். அவர் படத்துல என்னோட வாய்ஸோட
தமிழ்ல ஆஹ், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு அந்த அந்த படத்துல வாய்ப்பு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. பேரிங் ஆப்போசிட் டு சரத்குமார் சார். இதுக்கு முன்னாடி ம். வந்துட்டு நாம வந்து செக்கச்சவந்த வானம்ல வந்து உங்களை பார்த்தோம். ஸோ ஆமா. ஆஃப்டர் ஒரு ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் மறுபடியும் பார்க்குறோம் அப்படி தமிழ் சினிமாவோட முக்கியமான ஆக்டர்ஸோட எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து கொலாபரேட் ஆகுறீங்க. எல்லாருமே உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது ஹவு ஸ்பெஷல் டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? அது ஹார்ட் ஒர்க். நம்ம உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருப்பீங்க ஏதாவது மேகசைன்ல, தெரியல எனக்கு. வீடியோ ஐ கம்ப்ளீட்டட் 50 years ஆஃப் மை கெரியர் ஜூலை 11th, சாரி ஜூலை 21st நினைக்கிறேன். ஐ கம்ப்ளீட்டட் 50 years ஆஃப் சினிமா, என்னோட கெரியர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. ஸோ அதுக்கு நான் என்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கண்டினியூவா நான் பெரிய கேப்னா கூட ஒரு மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி ஒரு யூனோ எனக்கு ஃபர்ஸ்ட் சன் பிறக்கும்போது ஒரு 3 மாசம், அந்த செகண்ட் சன் பிறந்தப்புறம் ஒரு 3 மாசம், ஆல்மோஸ்ட் 8 months பிரெக்னன்சி இருக்கும்போது கூட நான் நடிச்சிருக்கேன். உங்களுடைய கெரியர்ல வந்துட்டு 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்பவும் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு லைக் இந்த மாதிரியான ஒரு படம் இருக்கு, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லும்போது டு யூ கெட் எக்ஸைட்டட்? உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் இருக்கா? ஃபிலிம் நடிகர்கள் அப்படின்னு அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இன்னும் நாங்க பண்ணாத கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் ஏதாவது புதுசா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. பட் இப்ப விஜய் சாரோட நடிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க பார்த்த லெஜெண்ட்ஸோட நீங்க யாரோட வந்து விஜய் சாரை கம்பேர் பண்ணுவீங்க? ஐ சா திஸ் ஹி இஸ் டூயிங் சம்திங், நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி இவங்க கிட்ட பார்த்தேன், இவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்தேன்னு யாரோட நீங்க கம்பேர் பண்ணி சொல்ல முடியுமா? யாரோட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் ஒரு தே ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஆல் ஆர் குட் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ கம்பேரிசன்ன்றது அப்சல்யூட்டா ஐ ஹவ் டன் வித் ரஜினி சார் ஆக்ட் பண்ணியிருக்கேன், கமல் சாரோட ஆக்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல்மோஸ்ட் அங்கேருந்து விஜயகாந்த் சாரோட பண்ணியிருக்கேன். ஈவன் சரத் சாரோட ஐ ஹவ் டன் 1977 ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் எல்லாரோடையுமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் சத்யராஜ் சாரோட எல்லாரோடையுமே ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜென்ரேஷன் வேற அண்ட் இந்த ஜென்ரேஷன் வேற. ஸோ இந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது ஒரு சின்ன கியூரியாசிட்டி இருக்கும். என்னன்னா, ஹவ் இஸ் திஸ் பர்சன்? இந்த ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன் இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷன் வேற என்போது வில் சி எப்போ எப்படி இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி எல்டர்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க, சீனியர் ஆர்டிஸ்ட்னா எப்படி இருப்பாங்க, எப்படி எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருப்பாங்க, வாட் இஸ் தர் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், இதெல்லாம் நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா பிகாஸ் அது லைக் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் டூயிங் அ மூவி வித் அ பிக் ஸ்டார், இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் ஸ்டாரோட. ஸோ அதெல்லாம் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அண்ட் கோ ஹெட். இப்ப இந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஒண்ணு தெரியுது, நீங்க தான் விஜய் சாரை கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு விஷயம் யூ ஆக்ட் லைக் எ கேட்டலிஸ்ட். அந்த ஜென்ரலா வந்துட்டு மேம் ஒரு ஃபேமிலி அப்படின்னும் போது விமன் ஆர் த கேட்டலிஸ்ட். ஒரு ஃபேமிலியா வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அங்க விமன் இல்லாம எதுவுமே நடக்காது. சோ நீங்க தான் இந்த படத்தினுடைய கேட்டலிஸ்டா ஒரு விமனா இருந்து விஜய் சாரை வர சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? சோ உங்க கேரக்டர்ல தான் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டே மூவ் ஆகுமா மேம்? இந்த படம் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒன்னு வந்து ஐ கான் டெல் யூ எல்லா கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஐ திங்க் ரீசென்ட்லி ஐ சா சரத் சார் விஜய் சார் நான் அப்பா இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் சம்திங் நான் அப்பா இல்லைன்னு சொன்னாரு. இப்ப நீங்க கேட்டீங்க சரத் சார் தானே உங்க பேர் என்ன, நான் ஆமான்னு சொன்னேன். ஸோ லாட் ஆஃப் ஐ திங்க் ரொம்ப ஜாலியா இருக்கணும். ஸோ பட் டசன்ட் மேட்டர். அட் தி எண்ட் ஆஃப் தி டே படம் என்னங்கிறது ஓரளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஓவரால் ஒன் திங் என்னன்னா, ஈவன் ட்ரெய்லர்ல கூட அவங்க எதுவுமே ஹைட் பண்ணல. ஏதோ சம்திங் ஏதோ சொல்லி ஏதோ காட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. தேவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதுதான் இந்த கதை, இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காங்க. அதுல உண்மை இருக்கு நிறைய. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னும் லைக் விஜய் அண்ணா வெறும் ஃபைட் காமிச்சு வெறும் அந்த சாங்ஸ் அந்த மூமெண்ட்ஸ்
இந்த அந்த மாதிரி எல்லாம் காட்டி மத்ததெல்லாம் காட்டாம இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப காட்டாம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம டைரக்டர் ரொம்ப துணிவோட ரொம்ப டைரக்டா உண்மை இந்த திஸ் இஸ் வாட் இஸ் த ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது அவரு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர், அப்புறம் ஏதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியாது. முதல்ல பார்த்த நம்ம ட்ரைலர்ல அது அப்படியே இருக்கு. மேம், உங்க ஃபிலிமோகிராஃபில ஹவு ஸ்பெஷல் இஸ் வாரிஸ் போய்? வாரிஸ் இஸ் எனக்கு என்னன்னா, நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் சென்னை. ஸோ படிச்சது சென்னை. ஆல்மோஸ்ட் எனக்கு நான் 42 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் சென்னையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனேன். பிகாஸ் மோஸ்ட்லி நான் பண்ண படங்கள்லாம் தெலுங்கு படம், நான் பிக்சர்ஸ்னால வந்து ஹைதராபாத்துக்கு மூவ் ஆன அப்புறம் தென் ஐ பிகேம் அ பொலிட்டிஷியன், ஐ பிகேம் அன் எம்எல்ஏ. அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் எனக்கு எப்பவுமே நல்ல தமிழ் படங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நான் when I was a top heroine 80sல ரஜினி சாரோட நிறைய படங்கள் வந்தது. எஸ்பெஷலி ரஜினி சாரோட நிறைய படங்கள் வந்து. பட் என்னன்னா, எப்போ அந்த பிக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா, மத்த ஏதோ ஆல்ரெடி ஷூட்டிங் அப்போ கூட பெரிய ஹீரோஸ், அப்போ அந்த காலத்துல என் டி ராமாராவ், சோபன் பாபுனு, கிருஷ்ணா, அப்புறம் ஏஎன்ஆர் சார், அவங்களோட ஷூட்டிங் நடந்து அந்த படங்கள் ஒத்துக்கிட்ட அப்புறம் இந்த படம் வரும். இந்த மாதிரி வரும்போது என்னால தமிழ் படமே பண்ண முடியல. அண்ட் மை பேட் லக் வந்து என்னன்னா, இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அப்போ ரொம்ப எப்பவும் ஏன் நான் வந்து அங்க பிறந்து வளர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு இதா இருந்து, இப்போ ஏன் எனக்கு ஒரு தமிழ் படம், நல்ல பெரிய படம்னா ஐ மீன் டு சே நல்ல கேரக்டர் படங்கள் ஏன் என்னால பண்ண முடியல, வரலன்னு இல்ல, பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏக்கம் இருந்தது. பட் அது ஆஃப்டர் லாங் டைம் வந்து செக்கசி வந்த வானம் பண்ணேன் நான். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு. பட் இது நடுவில் அப்பப்போ வரும், தமிழ் பிக்சர்ஸ் வரும். பட் எனக்கு கரெக்டா என்னால பண்ண முடியாத டைம்ல தான் அந்த தமிழ் படம் வரும். அந்த மாதிரி டைம்ல வாரிசுங்கிற படம் வர்றது, அது விஜயோட நான் ஆக்ட் பண்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாட் பிகாஸ் விஜய் வந்து தளபதி விஜய்ங்கிறத விட விஜய், ஜோசப் விஜய், அவர் ஆஸ் அ பர்சன், ஆஸ் அ ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு கோர் ஸ்டாரா எனக்கு I really love him. இப்போ ஜெனரலா இங்க வந்து நம்ம ஸ்டாரோட படங்கள் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம். சோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? நீங்க எங்க பாப்பீங்க? தியேட்டர்ஸ் போய் படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. வந்து இது வந்து தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 14th. பட் நான் தமிழ் தான் பார்ப்பேன் டெஃபினட்டா. ஏன்னா எனக்கு விஜய் வாய்ஸ் தான் வேணும். அந்த வாய்ஸ் தான் நான் கேட்பேன். ஸோ ஷோர் இங்க தமிழ் கூட ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல எங்க பசங்கள்லாம் எனக்கு 2 ஆம்பளை பசங்க, போத் த பாய்ஸ், 2 பேருமே சுத்த தமிழங்க தான். இப்போ கூட அவங்க வேஷ்டி தமிழ் அந்த எல்லாமே சென்னை மோர், என்னன்னா அந்த டிப்பிக்கல் சென்னை பசங்க அவங்க 2 பேரும். ஸோ இந்த இப்போ விஜய் வாரிசுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் பீஸ்ட் ரிலீஸ் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துருக்காங்க. தமிழ் தான் பார்ப்பாங்க அவங்களும். ஸோ டெஃபினட்டா நானும் தமிழ் தான் பார்ப்பேன். I'll go to the theater and watch. என்றும் அன்புடன் சுவைக்க ஸ்ரீ குப்தா பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் சாட்ஸ். Varakadam Aerospace Industrial Park Argil, your dream plots at just 1,500 per square feet with 80% loan availability.